மாமனார் கட்டுக்கல் வாழ்க, மாமனார் ஜல்லிக்கல் வாழ்க, மாமனார் கூத்தியார் வாழ்க. ஏய் நஞ்சப்பா, ஏய் கொஞ்சப்பா, குஞ்சப்பா நஞ்சப்பன்றாங்க. என் காலில் குஞ்சா பிடிக்க. நஞ்சப்பன் கொஞ்சம் அப்பன். தமிழ் தமிழ் புலவரா? தமிழ் புலவரான்றா? அரசவைக்கு நான் வந்து விட்டேன். ஆமா, எனக்கு முன்பதாக நீ வர வேண்டியவன். நானே வரலையா? உன்னை எந்த கண்மாட்டி வர சொன்னா? நான் தான் வரல. உன்னை எந்த கண்மாட்டில வர சொன்னா? சொல்லு. எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் நீ. ஆமா, ஏன்டா இவ்வளவு நேரம் கேட்கிறேன்? நான் தான் வரலையே, உன்னை எந்த கண்ணாட்டி வர சொன்னான்னு என்ன கேட்கிறேன்? உன்னைத்தான் கேக்குறேன். என்ன கேட்கல? உன்னை கேக்குறேன். என்னைய கேட்கிறேன். என்ன இல்ல, சீக்கிரம் கேட்டுக்கிறேன். மூதேன் ஐயா, என்ன ஆட்டுக்கு போவாத. மாலை எடுத்து வந்தீங்களே, என் கழுத்தில் அனுபவத்துக்காகத்தானே எடுத்து வந்தி. ஆமாங்க, சோதனை பண்ணோம். சோதனை பண்ணோம். டேய், ஏன்டா உயிர் எடுக்கிறீ? கம்முன்னு இல்லடா. அவன் 2 அடி அடிச்சத கம்முன்னு இருப்பான். என்னடா எங்கடா ஏங்க தவற நினைக்காத. நீங்க யாரு? யார் மன்னர்? நீ மாமனார். மன்னர் மாமன்னர். உங்களுக்கு எதிரி எதிரே போயிருக்கிறாங்க. ஆமா, என்ன சொல்றீங்க? அதனால எதிரி எடுக்க முழுங்க இருக்காங்க. எனக்கு யாரும் எதிரி இல்லையடா. நீயா? சரியா, இவனை கூட இருப்பான். நீ எதிரியா? எதிரி இருப்பாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் லேட்டஸ்ட் மாடல். ஆமா, இதுதான் இது. அடியில குண்டு வைக்கிறாங்க. பாம்பு மாலையில் குண்டு வைக்கிறாங்க. இது போட்டா எங்க நிக்கலாம்? குண்டு நிக்குது. இது வச்சு உன் பேர் பட்டு சேர்த்து போச்சுன்னா ஏன்டா அவ்வளவு நேரம் நான் இல்லாத உட்றா வாய். என்ன மச்சான்? என்ன நீங்க யாருக்கிட்ட என்ன பப்ளே அம்முடி அவ யாரு கிடையாதுங்க. என் சித்தி புள்ள சொந்த மச்சான் ஆகுது. சித்தி புள்ள யாரு கிடையாது. அவன் என் சொந்த சித்தி புள்ள எனக்கு மச்சான் ஆகுது. அது என்னடா முறை? எங்க முறை அப்படித்தான். எப்படி முறை? அக்கீல் பாக்கி முறை. இந்த குறிஞ்சி நாட்டில் குறை இல்லாமல் வாழ்ந்தவர். ஐயோ, அந்த குஞ்சு குறை கிடையாது. குறிஞ்சி நாடுடா. குறிஞ்சி நாடு சொல்ற பாடு. குறிஞ்சி நாடுல குறை இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எங்க எங்க குறைக்குது? எல்லாம் ஜிலேபியா தான் இருக்குது. குறை இல்லை. குறை 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 குறைக்கும் குறைக்கும் வித்தியாசம் இல்லையாடா? வந்து அவங்கள பண்ணிக்கிறீங்களா? இந்த குறிஞ்சி நாட்டில் சீர சிறப்போடு வாழ்ந்து வர நேரத்தில் எனக்கு 2 செல்வங்கள் பிறந்தது. 2 செல்வங்களா? பெண் குழந்தை பட்டு போனுங்க. ஆமா, மூத்தவள் பெயர் மங்கை கரசி. மாமா கரசி. மங்கை கரசி. அரை ஏதோ ஒரு கரசி விடுவா. இளைய மகள் பெயர் எயிலரசி. ஏகிலரசி. எயிலரசிடா. சரி விடு மச்சான். மகளுக்கு திருமணம் நடந்து 10 ஆண்டு காலம் ஓடி விட்டு இளைய மகள் கன்னிபருவனுக்கு மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் என் மனைவி 2 செல்வங்கள் பிறந்த உடனே இறந்து விட்டார். ஐயா, அந்த புண்ணு போய் சேர்ந்தா நீ எப்ப போய் என் மனைவி போனது எனக்கு தண்டா தெரியும். வாயில் பசு போது கிடையாது. இளைய மகள் கன்னிபருவனுக்கு மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். அவளுக்கு திருமணத்தை செய்தார். மனது சந்தோஷமாக இளைய மகள்
டீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. பால் வாங்கி டீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. கல்யாணியா கார்த்தி தண்டலாம் மனுன் மாணிக்கமா உறுதி நாட்டு ஆளக்கூடிய குலசீல மன்னன் மகளாக பிறந்து எயிலாக்கிய டீ வேணுமா தந்தை சந்திக்கிறேன் அப்பா உட்காருங்க தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எந்த கடையில் ஆசி வாங்கி தூண்டுறானோ இவன் சும்மா ஆட்டால எதிரி புதுசா கடை திறந்துக்கிறான் பையா இது என்ன குடலா இல்ல கடலாடா பையா சனினே நீ ஆட்டு ஆட்டி எல்லாம் ஆட்டுற வீட்டுக்கு கோயிலுக்கு போறத பையா நீ கெட்டிமா புடிச்சுக்கிறியா அம்மா கெட்டிமா புடிச்சுக்கிறா என்னடா பணியோடு வணங்குறேன்னு சொல்லுவாங்க அறிவிழா செடி வளர்த்து பண் பெண்ணை நீர் பாய்ச்சி அவளை போய் பூ பூத்து பூ ஆகப்பட்டது உன் பிடித்த காலை ஆரிமா பயிரிட்டு மருந்து போட்டு வாழ்ந்துனா இருக்கணும் வாழ்ந்துங்களோட கொஞ்சம் மூந்தாவது இருக்கணும் நட்டு சேருவோம் தனி முடிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறதும் அங்க எங்கன்னா பெட்ரோல் பேங்க்ல டீசல் பிடிக்கிட்டு இட்டான்ட்டு இதால டீசல் பிடிக்கிற மாதிரி ஆடுதாங்க ஆட்டி இது வேற எகிரி எகிரி குதிக்குது அதுக்குதான் சொல்றேன் காஞ்சிபுரத்துல கை தட்டல சொல்றேன் காஞ்சத்துல அப்பா அப்பா
என்ன உங்களுக்கு நீங்க சச்சச்சா நீ ஆனா கூட ஆடுற சனினே இந்த டவுசர் குட்டி சொம்மாக்கிறவங்க சூடி ஆத்தத்து நீங்க 4 பேர் தான் அவங்க சொம்மாக்கிறவங்களும் கூட ஊஸ் பேச்சு விட்டுக்கிறீங்க என்ன சொல்லாரு என்னாச்சா அப்பா அட பாவி இது என்ன அரசாங்கமா இல்ல கேட்டு பஞ்சாங்கமாடா ஏன்னா என்ன உட்கார சொல்றேன் உட்காருங்க ஏண்டா அட உட்கார பாரு மரியாதை சொன்ன உட்கார மரியாதை மன்னர் என்ற மரியாதையே கிடையாது மரியாதை குத்து போட்டேன் யாருக்கு மாமனாரு அப்பா யாருக்கு மாமனாரு அட உப்பு உண்டா யாருக்கு மாமனாரு யார பார்த்து பைபாஸ் பழம் இருக்காது மலர்ந்த செந்தாவளி போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது வாடி வதங்கிருக்கு என்னப்பா காரணம் தண்ணி ஊத்தியா என்னடா தண்ணி ஊத்தல வாடி தண்ணி ஊத்துனா தானே அடச்சே சரி உர்றா டே உர்றா ஏன்டா அவனு சொல்றாங்க அப்பா அக்காவுக்கு திருமணம் நடந்து எவ்வளவு நாட்கள் 10 காலம் முடிஞ்சு போச்சு பிறந்த விட்டு புகுந்த வீட்டுக்கு போன இது வரைக்கும் தாய் தந்தை இருக்காங்க இல்லனா கூட தந்தை இருக்காரு தங்கச்சி இருக்காரு கொஞ்சம் கூட நினைப்பே கிடையாது ஆனா குழந்தை என்பதே இல்லை மனவேதனை எனக்கு ஆனால் கன்னிமரனுக்கு மங்கைமரனுடன் திறக்கிறாய் உனக்கு திருமணத்தை செய்தா உன் வயிற்றிலே ஆணோ பெண்ணோ பிறந்தால் மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்றுதான் என்ன சரவணா நான் சொல்லுவனா அன்னை அப்ப சாமா பின்னி அப்ப காயாவட்டா எனக்கு திருமணம் வேண்டாம் எனக்கு திருமணம் வேண்டாம் 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 திருமணம் எனக்கு பயமா இருக்குடா திருமணம் எப்படிடா இருக்கும் நீட்டா இருக்குமா மூளையா இருக்குமா முழுக்கா இருக்குமா சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா உள்ள மாதிரி உயரமா இருக்க இல்ல உப்பு உண்டு மாதிரி இருக்குமா எம்மள வைக்காதுமா ஏண்டா எனக்கு வைக்காது ஏண்டா வார்த்தையே வர மாட்டேங்குது ஏண்டா ஏண்டா திருமணம் என்ன தெரியுமா திருமணம் பண்ணிக்கிறா இவன் மேல வச்சு பாக்குறேன் இது சூட் சொன்னில கட்ட திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா டேய் திருமணம் என்ன கல்யாணம் என்ன இருக்குதுங்க இருமணம் இணைந்து ஒரு மனவாத்தான் திருமணம் இருமணமும் இணைந்தா திருமணம் ஆமாங்க கல்யாணம் கல்யாணம் என்ன தெரியுமா எப்படி லவ் பண்ணி சுமத்த கல்யாணம் லவ் பண்றதா எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாதுடா ஏங்க இது வரை நினைக்காத நான் சொல்லி தரேன் கல்யாணம் பத்தி சொல்லுடா ஏங்க எங்க இருந்து எங்க போறோம் எங்க போறோம் நேரா சோழிகர் போறோம் சோழிகர் பஸ் ஸ்டாண்ட் போறோம் எதுக்கு போறோம் எதுக்குடா மயில புடுங்கத்துக்கு போறோம் எதுக்கு போறேன் எதுக்குடா என்ன சோழிகர் பஸ் ஸ்டாண்ட் கூப்பிடுறேன் பஜார பொறுக்குறோம் நாங்க அண்ணா போறோம் செருப்பு கடைக்கு போறோம் செருப்பு கடைக்கு ஆமா எதுக்குடா சரவணா செருப்பு கடைக்கு இதுல விஷயமா இருக்குது இதுலயா அந்த செருப்பு கடையில ஓஹோ செருப்பு கடையில தான் இருக்குது விஷயம் நீங்க கை வைக்கிறீங்காட்டி தாடி போடுற உத்து பாக்குது அவனுக்கு கலப்பிச்சேனவா ஏங்க ஒண்ணுமே தெரியாது உன் சைஸ் என்ன டேய் சரவணா என் சைஸ் 9டா அம்மா 9 ஆடுதுயா செருப்பு சைஸ் டேய் என் கால் சைஸ் செருப்பு 9டா 9 நம்பர் இல்ல 8 நம்பர் தான் இருக்குது 1 இன்ச் கம்மியா கடைக்காரர் எடுத்து போடுறான் முதல்ல கால்ல போட சொல்லி போவோம் டேய் சரவணா முதல்ல கால்ல போடும்போது ரொம்ப டைட்டா முதல்ல போட சொல்லுங்க ரொம்ப டைட்டா ஏமா அது முதல்ல போட சொல்ல நல்லா டைட் அப்புறம் மூச்சு டவுசர் கீட்டு போடுறா சாபாவும் இம்மா டைட்டவா அதே நாள் டைம் போட்டு கேட்டினா கொஞ்சம் லூஸ் ஆகும் அத்தா திருமணம் அதுவா திருமணம் டேய் திருமணம் கவுந்துக்கிறாங்க பாரு அது வச்சா அவன் போட்டு கேட்டுக்கிறாங்க பாரு அது எத்தனை குடும்பத்தை கேட்டதுங்களா அதுங்கோ புஷ்பதான் பூச்சா கல்யாணம் பண்ண போறாங்க அப்பா திருமணம் வேண்டாம் 5 ரூபாய் மாலை சென்று வளரை பறித்து 6 மாதம் தொடுத்து என் தாய் சமாதிக்கு அனுப்பது வழக்கம் நம்ம அளவுல போயிட்டு இருப்பேன் தாத்தா எனக்கு நம்ம பேசினே
கொஞ்சிருக்கீங்களா அப்படியே? ஆமாண்டா. எங்க அப்பாடா? நான் உன்னை எங்க அப்பா நான் சொன்னேன்? ஏய், என் பூஜாரி, அன்பனும் பால் ஊட்டி, அறிவனும் அமுதை ஊட்டி. ஊட்டி, கொடைக்கானல், ஒகேனக்கல் ஏன் காடு அதெல்லாம் இல்லையா? ஏன் மூதேவியே? சொல்லு ஸ்ரீதேவியே. நான் ஊர் பேரை சொல்லின்னு வரேன். அப்படி கிடையாதுடா. எப்படிங்க? அன்பனும் பாலையும் ஊட்டினார். ஆமா. அறிவனும் அமுதையும் ஊட்டினார். டீ ஊத்துறியா? ரெடி ஆயிங்குதுடா. அதான் ரெடி ஆயிங்குதுடா. அப்படி இருக்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது என் உள்ளம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்பா, தாயி சிறந்த கோவிலும் இல்லை, தன்னை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவுகள் வருவதும் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த ஸ்டேஜ் பக்கத்துல அந்த கம்பத்தை வச்சிருக்க கூடாதுப்பா. அத புடிச்சினாவது பாடி இருப்பேன். எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், பன்னுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், பன்னுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டி, பூமியை மீண்டும் தாய்மனம் உண்டி, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மீண்டும் தாய்மனம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டி, பூமியை மீண்டும் தாய்மனம் உண்டி, கோவிலில் வந்தி குடும்பத்தில் வந்தி, கோவிலில் வந்தி குடும்பத்தில் வந்தி, கருணையில் தாயும் கடவுளும் ஒன்றி, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உன்னது மூத்த மகள், ஆசை மகள், அன்பு மகள், மங்கையர் கடைசி வாழ்த்துங்களப்பா, வாழ்த்துங்கள். உனக்கு வாத்து விடுறேன், வாத்து விடுறேன், வாத்து விடுறேன். ஏன்டா வாத்து விடுற? கோயிலா வாத்து விடு. இப்ப முட்டை வச்சு சாப்பிட்டலாம் அதெல்லாம். குஞ்சு விட்டுரு. அடச்சே, யாரு கோய் குஞ்சியா? டேய், சரி, போய் இன்சி நாட்டு காச்சு. அது அப்படியே அதற்கு அந்த பாஷைல அங்க பேசுவாது யாருக்கு தெரியும்? அப்படி சீமை தோட்டாதே. குடிக்கார பாஷைல யாருக்கு தெரியாதுடா. பேசாத. அப்பா, உங்களை அதுக்கு வேகமாக எதற்காக பார்க்க வந்து? 10 ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் வந்திருக்கிறார். ஆமாப்பா. தந்தையை பார்க்க வேண்டும் என்று வேகமாக வந்தாயே தவிர மலர்ந்த செந்தாமரை போல இருக்க வேண்டிய முகம் சோர்வையாக இருக்கிறதம்மா. ஏம்மா, ஏமா வரே? இருடா கண்ணா. இருடா, பேசாதயா. 10 வருஷம் கழிச்சு வந்துக்கிறியா? ஆமா. எந்த தான் பாக்குது வந்து எங்க அப்பா தான் பாக்குது. யார சொல்ற? யார சொல்ற? யார சொல்ற? மூதேவியே. மூணு கட்ட எவ்வளவு நேரம் பாத்து கிடப்பேன். எதுக்கு? எங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பாரு. ஏய், அப்படி சொல்ல கூடாதுடா. அம்மா, 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறியே, என் முகத்தை பார்க்க வந்தாயா இல்லை உன் தந்தையின் முகத்தை பார்க்க வந்தாயா? அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டான். ஏம்மா, எந்த பார்க்க வந்துக்கிறியா? உங்க அப்பா பார்க்க வந்துக்கிறியா? எந்த பார்க்க வந்துக்கிறியா? உங்க அப்பா பார்க்க வந்துக்கிறியா? யாருகிட்ட? யாருகிட்ட கேக்குற? ஓ மை காட். ஓ மை காட். தெரியாது இங்கிலீஷ் அதெல்லாம். அப்பா, அப்பா, எனக்கு என் கணவருக்கும் திருமணம் முடிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? அப்படி இருந்தும் இதுவரை எங்களுக்கு என்று ஒரு பிழைச்சல் இல்லை என்றுதான் மன வருத்தம். நிறுத்துமா. என்னடா? ஏம்மா, பிள்ளை செல்லுன்ற ஒரு ஆட்டு போட்டினா போக கூடாது. ஆட்டு பாட்டிக்கா? ஆட்டு பாட்டிக்கு போனா ஆடுதான்டா இருக்கும். ஓ, மருத்துவமனை ஆஸ்பத்திரி. நான் ஏதோ சொல்ல. ஏய், போய் பாத்துட்டேன்டா. நம்ம ஒரு கேன் எடுத்து பார்க்க கூடாது. என்ன கேன்? 5 இருக்கானா 10 இருக்கானா? அந்த கேன் தூர புஜி விட்டு போதா பாத்தியா? அதுவும் பார்த்துட்டேன். ஏய், ஸ்கேன்னு சொல்வாங்க. அதுவும் பார்த்தாச்சு, அதுலயும் பணம் கிடைக்கல. ஏம்மா, எதுவும் பணம் கிடைக்கல. ஆமா. ஏன் காட்டு சொல்ல கூடாது? எதுக்கு? நான் குத்துறேன் உங்க குழந்தைய. என்ன குத்து பண்ணி பாங்க? எங்க பிளட்? யாரு குத்துப்ப? யாருடா? வாங்க உங்க வரலா நீ? என் முள்ள கேட்டு பாரு. அப்படி சொல்லக்கூடாதுடா. அம்மா, குழந்தை இல்லை என்ற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். என்
என் வீட்டில 4 குழந்தைகள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு குழந்தையை தத்து கொடுத்துட்டேன்னு சொல்லணும். தவறா பேசவே கூடாது, தெரியுதா? அது சொன்னா அப்படியே கோய் பிடிச்சிக்கிறேன். நான் கோய் பிடிச்சுக்கிறேன், வாத்து பிடிச்சுக்கிறேன். அப்பா நான் பணமேதுமையா ஆமாம் அப்பா. கேட்க வேண்டும் என்றால் நான் என்னமா செய்ய வேண்டும்? அப்பா அதற்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நான் நல்ல ஒரு முடிவை எடுத்து விட்டு தான் வந்திருக்கேன். முடிவா? ஆமாப்பா. என்ன முடிவு? என்ன முடிவு தெரியுமா? என் கணவர் இருக்கிறாரே, அவருக்கு 2ஆம் தாரமாக மறுமணம் செய்ய போகின்றேன். அப்பா எங்கன்னா பெத்து வீட்டுக்கு வந்தா அச்சு கட்டி போவா ஏ மூஜாவியே, பெத்த பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆச்சி புளி மிளகா அப்படியே கொட்டி வாரி கொடுத்துருவீங்க. ஏய் என்னடா பீஸ்கரி புடிக்குற மாதிரி இது. ஆமாண்டா. டேய் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன்டா அப்படி கோவப்படுறீங்க? என்ன நினைச்சுக்கிற? அந்த மாதிரி அரிசி ஒண்ணுல கோயில் போடாகணும். அது விட்டு பொண்ணு புண்ணு நடுக்குற. டேய் அப்படி கேட்கவாடா. திருமணத்துக்கு தான் செய்ய போறேன்னு சொல்லி இருக்கிறேன். பெண்ணு யார் தெரியுமாப்பா? திருமணம் என்றால் காலுக்கு போராட்டம் நடக்கும். அப்படியா? நீ எப்படி நலமாக இருக்க வேண்டும் என்று அப்படியாப்பா? நான் இருக்கிறேனம்மா. திருமணம் தேவையில்லை. ஐயோ அப்பா என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம் உறங்கும் போதாது வசந்தம் என்னாலும் நம்மை விட்டு உறங்கும். தென்னை இளஞ்சோலை பாலை விடும் நாளை, தென்னை இளஞ்சோலை பாலை விடும் நாளை, ஏதேதோ சொந்தங்கள் பாடும் தேடும் கூடும் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலாலை போலவே விளையாடுமே சுகநூறாகுமே மண்ணேலே சொல்லுமான் போலே. ஆகாய கங்கை உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, உயிர் சுமந்தேனே. நாளும் நம்மை விட்டு ஏதேத சொந்தங்கள் பாடும் தேடும் கூடும் பிள்ளை நிலா. என்ன வயதாகிவிட்டது? கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்குமா? இல்லையப்பா, கல்யாணம் வேணாமா? அந்த நம்பிக்கை எனக்கு போய்விட்டது. என்னமா சொல்ற? அதனால நல்ல ஒரு பெண்ணையும் நான் பார்த்து விட்டேன். அப்படியா? ஆமாம்பா. எங்க? நம் நாட்டில் இருக்கிறார். எம்ஜிஆர் படம் இல்ல மூதேவியா, நம்ம நாட்டில் மூதேவியா. டேய் அது கிடையாதுடா, நமது நாட்டில் இருக்கிறார் பெண்ணானவள். அதானே நம்ம நாட்டுல யார் இருக்கிறாங்க? அப்பா யார் தெரியுமா? இருங்க, எனக்கு ஒரு யோசனை. என்ன? இருக்கிறாங்க எதுவுமே பொண்ணு. யாரா? எங்க ஆயா முடியுமா? ஐயோ வா, அந்த புடிங் புடிங் போட்டு வாங்க மொத்த வாங்கியும் மூதேவி. அப்பா பெண்ணு யார் தெரியுமா? பெண்ணு வேற யாரும் கிடையாது, என் உடன் பிறந்த தங்கை எழில் அரசி. அப்பா பாருப்பா. எப்பா வீருப்பா. டேய் எங்க குடும்பமா நினைக்கிறடா நீங்க. குடும்பம் நினைச்சா இது குடும்பமா இல்ல. சரி விட்டுறா. என்ன அழகி? சரி உரிய. யார் ஊரு? ஐயா என்னடா இது? எந்த இடத்த போய் என்ன பார்த்து ஓவரா அடிக்கிறியா? எதனா முதிரிக்குது. என்ன உன் ஜவுத்? உங்க அப்பா மாதிரி கத்துறியா? கத்துறியாடா மூஞ்சி அப்படி செக்கு
மாதிரி நிக்கிறாங்க. கம்னு யார் போடு ஒரு 2 அடி வாங்கி பாரு. சூர்யா ஏய் ஏண்டா ஏய் கோபாலி என்னடா ஏய் கோபாலே ஏய் வேணியா சொல்லுமா. ஏய் கோபாலி டேய் என் தந்தைக்கு கோபம் வருவது நியாயம் தான் இருக்கிறது. இரண்டாம் தாரமாக பெண் கேட்க சென்றால் எந்த பெற்றோருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் என் இடத்தில் இருக்கும் நீதியை சொல்லிவிட்டால் நீதி நிலையம் ஏய் 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 நீதி தேவையில்லை. அதோட இருக்கிற பாவி யாரோ ஒருத்தரா நீங்க. ஏய் என்ன தெரியுமாடா? ஐயோ நீ ஆடாதம்மா. ஏண்டா கம்முன்னு இருமா. டேய் கோபாலி டேய் கோபால் கூப்பிடாத. ஏண்டா எனக்கு வெக்கமா வருது. சரி விடுடா. டேய் இத பாருடா. வேற ஒரு நாட்டு இளவரசியின் கணவருக்கு நான் மனம் முடித்து வைத்து விட்டால் என் நாடு நகர் அனைத்து அந்த பெண்ணுக்கு தான் உரிமையாகும். அது மட்டும் கிடையாது, எங்கள் இருவருக்கும் சக்காலத்தர் போராட்டம் அல்லவா நடக்கும். அது மட்டும் கிடையாது, நான் அனாதையாக போய் விடுவேன், நான் தன்னன் தனிமையில் விட்டு விடுவார். அதனால என் உடல் உள்ள தங்கையை மனம் முடித்து வைத்து விட்டால் இரு நாடும் ஒரு நாடாகும். இல்லற வாழ்க்கையில் நல்லறமாக வாழ்ந்து கொடுப்போம் என்றுதான் இப்ப என்னுடைய ஏற்படையே செய்யணும். அப்பா திருமணத்திற்கு சம்மதம் சொன்னால் மட்டும் அப்படியா? இப்படின்னா நான் ஆத்து கழுத்திக்கு வரேன். இன்னும் நான் போச்சு ஆத்து கழுத்திக்கு எதுக்கு கழுத்திக்கு வரேன்? இல்ல ஜார மாமாதுக்கு ஏச்சி எத்தனை வருஷம் சீக்கிரம்டா தொடர்பு அடி போறானே. அதனால சம்மதிக்கிறேன் என்று அது போதும்பா. மாலை வாங்க, தாலி வாங்க, பத்திரி எடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது? வாங்க போலாம். செய்யலாம். தங்கை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? ஆமாம்பா. தங்கை போய் ஒரு வார்த்தை கேட்டு உன் ஜாபத்து ஜாதினா செத்து போடுறாங்க. அண்ணோடி செத்து நான் சேர்த்து 5 லட்சம் போயிட்டாரா? ஒரு பொண்டாட்டி தான் சந்தோஷமா கொஞ்சம் கொள்ளலாம். பொண்ணுக்கு கொஞ்சம் போறான். குழந்தைடா அறிவு இருக்கா உனக்கு? 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். அந்த அப்பா நம்மள பாத்துருக்காதா? 10 வருஷம் வந்துவியா? பொண்ணு வந்து பீடி வாங்கி கொடுத்தேன். நான் அப்பா பொண்ணா நானே. டேய் ஊதியாவியே அதெல்லாம் ஆளுங்க இருக்காங்கடா. இல்ல ஒரு வாங்கி கொடுத்தேன். வாயினே. டேய் நான் சொல்லுங்க. சரி அது போற பகட்டும். டேய் அழகி உடனடியாக என் தங்கையை பார்த்து. ஆமா தங்கை காணறா. சரி நான் அங்க போயிட்டு வரேன்பா. சம்மதம் கேட்டு வரேன். அவன் சத்தியமாவா வந்து பண்ணுங்க. அவன் பிடிவாத தாய். சண்டி புரியாத என்னை கண்டி வா வா என்று அழைத்தாலும் ஆளு காலம் பேசுறேன். ஜாதி ரோஜா வாழ்த்துக்களுக்கு எப்போதுமே சிரஞ்சீவியா இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துறேன். ஆமா இன்னொரு வரைக்கும் 3 பேரும் எங்க போயிருந்தீங்க? கொட்டா பின்னாடி தாங்க உட்காந்து இருந்தேன். கொட்டா பின்னாடியா? ஆமாக்கா. என்ன கருத்து சேஷா குட்டி சேவத்தா வேற எங்க போற? ஏண்டி கொட்டா பின்னாடி தானே உட்காந்து? ஆமாக்கா. ஆனா அக்கா போற அடி காத்தல நீ அடி மேல் காத்தல அழுக்கா விட்டுக்கிறாங்களே தந்த வையா. என்னென்ன நடக்குது ஏது எது நடக்குது காத்து வாங்கிட்டு அக்கா அதெல்லாம் போகட்டும்.
நம்ம எங்கக்கா வந்திருக்கோம்? மலவனம் செல்வது வழக்கம். ஏண்டி மலவனம் போவதற்கு? ஆமா, இந்த மரத்தை பாரு, என்னடி சுத்தாணி ஊத்தினே அது சூட்டுக்குச்சியா? அதுவாடியே அது 3 மணி ஆயிடுச்சு. ஆமா, தண்ணி மூணு தலைமையிலே ஊத்தி போடுவேன். இது சூரியகாந்தி பூ, அதனாலதான் வெளிச்சமா இருக்கு. அது அறிவு கட்டவில்லை, அது சூரியகாந்தி கிடையாது, அதுதான் சம்பங்கி. இதுக்கெல்லாம் குதிப்புலாம் நெருப்புலதான். இந்த மலர்களை பார்க்க பார்க்க ஏண்டி அத கையாட்டுது அந்த முல்லை, அது எப்படி இருக்கு? முல்லையா? ஆமாண்டி அக்கா, அதுவோ முல்லை, அது பேரோ முல்லை, அது நிறமோ வெள்ளை, அது நிறமோ வெள்ளை, அது ஏதோ தலையாட்டுவது போல் இல்லை. அந்த தாடி தொலை கொடுக்குது. ஆமாண்டி அக்கா, அது தலையை மட்டும் ஆட்டலே, சேர்த்து வேறோ ஆட்டுதுக்கா. வேற ஆட்டுதா? இந்த மாதிரிதான். ஆமா ஏண்டி ஏய், இந்த மரத்தை பார்க்க பார்க்க உன்னோட மழையா போயிருக்கு. ஆமா,
குளிக்க போய் மஞ்சால தூக்கி போன கதடி உங்க கதை. மஞ்சள் தூக்கி போன ஐயோ என் மஞ்சா தட்டானே. நான் மஞ்சள் தேய்க்க மாட்டேன். உப்பு போட்டாலும் வரைக்காத கட்ட, மஞ்சா போட்டாலும் மறக்காத கட்டுற மாதிரியே கட்டிக்கு. ஏண்டி ஆடி பாடி அது போதும். அரண்மனையில எவ்வளவு வேலை இருக்கு. வேலைக்கு இருக்குது இருந்தாலும் 3 பேரும் போய் இருந்தாலும் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட்டு வரோம். சரி ஆகட்டும். ஆகட்டுமா? குடி உன்னை குடி மச்சான போல் பட சொல்லி ஊத்தி குடி உன்னை குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணமுடி நீ செல்லடி ஒரு கயப்பட்டி கிட்ட ஒரு பகுதா செல்லடி. ஓத என்பது ஒரு பாம்பு விஷந்தா, சேர்ந்து குடிச்சா அது ஒரு ஸ்பெஷல் விஷந்தா. சொல்லுங்க இல்ல இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் சாமி சொல்லுங்க இல்ல இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்லை இந்த சாமி வாடம் தானே. எங்களுக்கு தண்ணியிலே கல்யமில்லை செத்தாலும் பண்ண நினைச்சு இருக்கிறாரு. யாரு இங்க பாரு மயங்குறாரு. அடிச்ச போதை இல்லையே 100 தாண்டிதான் நடக்க போதை இல்லையே. ஓவராச்சிதுன்னா விட்டு குத்துதானா. எல்லோரும் இங்கே வந்தா டப்பான் குத்தி தானா, ஓவராட்சி விட்டு குத்து தானா. எங்களுக்கு தண்ணியில கண்டம் இல்ல, எங்களுக்கு ஜாதி மதம் ரெண்டும் இல்ல. கச்சிக்கரை வச்சு இணையச்சி போச்சு. ரோட்டு கடையில மனத தாலிய பாடி, சேட்டு கடையில மனைவி தாலிய பாடி. இப்படியே ஆடி பாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியல. நேரம் போவது தெரியாது. அடுத்த படவடம் செல்ல வேண்டும். அடுத்த மாதத்துல இந்த மாதம் பார்த்தாயா எவ்வளவு அழகா இருக்கு. உன்னை குடும்பம் பூமலா கண்டி உன்னை என்னை கண்டி வா வா என்று அழைத்தாலும் அப்பா
தெரிக்குது மனம் பூப்பத பெண்களின் குணம் உலகில 2 இனம் காட்சிகள் மாறிதே அணிதினம் காட்சிகள் மாறினாலும் கால கண் போன்றது கடமை பொன் போன்றது ஆட்டாடினாலும் காலித்து மேல கண்ணா இருக்கணும் என்னத்துக்கு தாலியாட்டுறான் என் மாவனை ஓர கோயில போட்டு மாவு ரூபுற மாதிரி ருப்பி விடுவான் ஜாக்கிரதை இந்த பூவே சென்று விட்டால் போதும் அதில் இருக்கும் நிம்மதியே தனி என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் தாய் வீட்டு அந்தரத்தை பார்க்கும் பொழுது மலர்கள் எங்குமே கிடைக்கவில்லையே. போன வருஷம் ஓஹோன ஜனம் அளவத்த ஜனமா இருந்தது. மழை வந்து மொத்தத்தையும் வாரி போட்டுச்சு வாயில. இப்பொழுது பார்க்கும் பொழுது என் உள்ளம் எப்படி இருக்க தெரியுமா? தந்தானே நானே நன்னா கண்ணுக்கு முன்னே வந்து நிக்கவே சரிடா சரிடா சகடா சகடா வந்தாக்கா அனல் பார்வை
தங்கச்சி ஆமா குரல் மட்டும் தான் கேக்குது எங்க இருக்கிறானே தெரியலையே அக்கா தங்கச்சி எங்கம்மா இருக்கற அக்கா தங்கச்சி அலே மோதியோ தங்கச்சி ஐயோ தங்கச்சி ஏன் தங்கச்சி நான் எங்க தான் போய் அடிச்சிட்டு ஊன் தங்கச்சி ஜெயிலாத ஊரா அக்கா திருமணம் நடந்து 10 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு பிறந்த விட்டு புகுந்த விட்டு போயிட்டேன் நீ வந்த சந்தோஷத்துக்கு என்னால நிக்க முடியல நாளைக்கு முடியல வாழ முடியல ஓட முடியல பார்க்க முடியல படுக்க முடியல முன்ன முடியல பால் சாப்பிட அட்லீஸ்ட் ஆளு சாப்பிடுறியாக்கா ஏன்டா நீ இருக்க அக்கா ஐயோ என்னால வாழ முடியல அக்கா ராஜா அக்கா பேர் இப்படி வாடம்மா என் குழந்தைக்கு வாயிலே இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இவ ஆரம்பத்திலேயே பட 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 பேச பார்த்தா என் வயிற்றுல புலி கரைக்குது ஐயோ செங்கலுக்கு வாயில வேலைக்காம போனா சரிக்காம அஞ்சு வாங்க இருக்கிற பால் கொடுக்கும் பால் இந்த தங்கம் போய்க்க முடியும் அக்கா வந்த வேலையை விட்டுட்டு பந்த காலம் பிடிக்காத திருமணம் நடந்து 10 ஆண்டு காலம் முடிச்சு போச்சு மாமியார் வீட்டுக்கு போனேன் மாமா உன்னை சுகமா வச்சிருந்தா தான் தெரியும் எப்படி இருந்ததா தெரியாது அதனால வந்தது களைப்பா இருக்கும் அக்கா உட்காருக்கா தங்கச்சி அந்த வந்து ஆடி போய் ரொம்ப களைப்பா இருக்கிறேன் நீ தான் உட்காரணும் நான் சின்ன சிறியவனுக்கா நாளை பாடினா எனக்கு களைப்பு தெரியாது அக்கா நம்முடைய அரண்மனை தேடி வந்த அரண்மனையில மழை வந்திருக்கு அக்கா உட்காருக்கா அக்கா நீ உட்காருக்கா அக்கா என்னோட உட்காரு நல்லா போன பிடிக்கணும் பாக்குற பொறுப்பு சரியா உட்காரு நேற்று ஒரு சேர வச்சுட்டு 500 ரூபாய் தாட்டம் கட்டிட்டு வந்தேன் சிரிக்காத மானம் கட்ட கைதிக்கு ஊருக்கு பெரிய விட்டுற கையா இப்ப என்ன தெரியாமா எனக்கு தூக்கு சோறு கட்டி வந்து வேலைக்கு ஆகாது வெந்து போன ஆத்துன்றாங்களா அது மாதிரி ஆத்திக்க வெந்து போதும் அக்கா திருமணம் 10 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு பிறந்த வீட்டு புகுந்து போனேன் அக்கா நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கிறோமா ஒரு சுத்து ஊதி தாங்குற நல்லா உரல கை காட்டும் நான் வீட்டுல இருக்கும்போது எப்படி இருக்க சரி அக்கா நல்லா இருக்கியா ஏதோ இருக்கிறமா ஊரா லோல் பட்டுங்கறேன் என்ன சொன்ன ஊரா லோல் பட்டுங்கறமா ஆள உண்டு நாய ஓல உண்டு வேணா வீட்டுக்கு நாய உஜாரா இருந்தானா எங்கனா ஆளை போட்டுட்டு வீட்டை இருந்தீங்கன்னா நான் தான் முதலாளி விட்டு அம்மான்னு ஒரு பேக்க மாட்டிக்கிற தடுக்கு முழுக்கு போச்சு தச்ச புள்ளியாட மூச்சு இருக்கிற போச்சு போச்சுடா 3வது புள்ளியாடனு பேக்க மாட்டிக்கிட்டு நான் தான் கேட்டுக்கு போய் தட்டு காய்ச்சி போனா தம்பு போயிட்டு போனா கூறு விட்டு காய்ச்சி போனா குயோ வந்துதான் சொல்லக்கூடாதா முதலாளி விட்டு அம்மானு மேல் வேர்ப்பில் தான் மோய் போது கீழ் வேர்ப்பில் தான் மோய் போது இப்ப ராமையா மோய் துணு தூணு மாட்டி எழுதி விட்டு மோள மாட்டி சுத்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க சரி அக்கா என்னமா என் காது பக்கத்துல கத்திங்க நடக்கிறேன் அக்கா என்னமா இன்னைக்கு உங்களுக்கு புளிப்பு அடி போயிடுது இல்ல ஒரு மாதிரியா இருக்குதுமா ஒரு மாதிரியா இருக்கா இல்ல அப்பா உனக்கு என்னதான் அப்படி சோறு போட்டாரு அப்பா என்ன மூஞ்சிட்டே பேச்சா இருக்குதாமா நான் மட்டும் இம்மோத்துல உட்காந்துங்கன்னு அவ்வளவு அவசரமா இருக்கிறேன் அதெல்லாம் கேக்குறேன் உன் மூஞ்சி போய் பக்கத்துக்கு 16 கிலோ சரியாட்டு நல்லா உருளை கை காட்டும் என் மூஞ்சி போய் தட்டி பத்தாலும் அந்த தடி பத்தாலும் கொஞ்சம் ஒல்லியா கிடந்தா பேருமா என்ன ஒண்ணு என்ன 6 அடி வளர்த்துட்டுக்கிறான் உன்னை காலும் இல்ல கையும் இல்ல கட்ட முடியாது கை கொடுத்து ஒரு மொட்டை புள்ளியாரத்தை வளர்த்துட்டான் நல்லா குட்டை கல் கட்டும் சரி விடு அக்கா என்னமா உனக்கு நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க ஏதோ கும்பல கும்பலா தேப்பு தேப்பியா வந்தவங்க வந்துக்குறாங்க வீட்டுல பத்துங்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனது போது எனக்கு துட்டு கொடு நான் வீட்டுக்கு போறேன் இந்நாட்டுக்கு உங்க அப்படிக்கு எந்த லவர் கோல் பண்றா இன்னும் ஏற்றி வச்சுட்டு பேசுங்க இது தேவையா இது வாலிப வயசு அப்படித்தான் இருக்கும் கண்டுபடாது உங்க அப்படிக்கு அது தலைப்பாரி 2 பரோட்டா சுட்டுக்கிற மாதிரி இருக்குது இது வாலிப வயசா அந்த தலைப்பாரி பாலாஜா வந்து ஆட்டோ விட்டு வச்சுருப்பாங்க நீ என்ன துமுக்கு அடிக்கிறீ நீ அடிக்கிட்டு போது போயா யாருனா வச்சு அடிச்சுக்கிற வீட்டுக்கு தாண்டி போயா அடிக்கிறீங்க அக்கா என்னமா உன்னோட நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள் உன்னோட நாட்டு மக்கள் நலமா இருக்காங்க ஆமாமா அக்கா மாமா எப்படி இருக்காங்க எப்படிமா சொல்வேன் ஏங்க செப்பிக்கா நிக்கறளா தூங்குறளா நடக்கறளா என்ன செய்றா ஏன் செய்றா இரவு வந்து ஏனாமா இருக்கா என்ன சொன்னாரு என்னடி உன் போராட்டம் போகுது சாப்பிடுறது போச்சல்ல அது கூட என்ன சொன்னாரு எலிதாசி நிக்கிறாளா நடிக்கிறாளா ஓடுறாளா ஓடறாளா பாக்குறாளா தூங்குறாளா ஏன் எலிதாசி கேக்குறாரு எனக்கு 3 முடிச்சு கைத்துல 30 குப்பை அக்கறை அறகறான்னு எனக்கு தாயா கட்டி வச்சுக்கிறாரு எத்து மாட எங்க போய் வர இருமா அவசரப்படாதம்மா தங்கச்சி அவரை தவறாக நினைக்க வேண்டாம் உன் மீது அளவு கடந்த பாச
இருக்கிறாரு மாமா அவ்வளவுதான்மா. மாமா பாசமா இல்ல வேலி வாசமா? அதோ பாசமா. அக்கா அப்படிலாம் விடக்கூடாதுக்கா. சரிம்மா. மாமாவும் முந்தானே ஊட்டி யாராவது சோறு இடுப்பு சோறு வச்சு ஏறி ஏறி பயிர் மேய்ச்சிடும். சரி விடு. அக்கா என்னை தேடி நாடி ஓடி எதற்காக வந்த? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு எதுவுமே வேணாமா. எல்லாம் எல்லாம் அப்படியே தான் அக்கா இந்த மலவனத்துக்கு தேடி நாடி ஓடி வந்தீங்க. உனக்கு எதுவுமே வேண்டாம். ஐயாங்க பயப்படுற நகத்தை கில்லாதீங்க. நகத்தை கிள்ளி 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 தான் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கினே வருது. கிள்ளி 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 போடுறேன். உன்னை எப்படிதான் வளர்த்தாங்களே தெரியல. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு முன்னே பிறந்துட்டான். பெரிய பெரிய ஓடிக்கணும். கொஞ்ச நேரம் அந்த வாய் மூடலையம்மா. வாயே இல்லன்னு சொன்னாப்பா. மாத்தி விட்டலாமா? இப்படியா மழை மாத்தி விட்டலாமா? நீ கட்டிக்கிறேன் சும்மாதான் வந்துக்கிறான். கேட்டேன். சும்மாதான் இருக்கிறாங்க குழந்தைங்க சொல்றாங்கம்மா. யாரு சும்மா அவர் இறங்கினா ஏர் ஓட்டணும் அப்படியே தட்டி ஓட்டி வரும். தட்டி ஓட்டி தான் முட்டி நோட்டு ஆட்டின்னு உக்காந்துக்கிறாரு. மதத்துல என் மாமனாவதான் ஜாகத்தை இன்ஜின் இறக்கிறது கூட இன்ஜின் இருக்காது. அக்கா எதா பேசணும்போ தண்டனை துண்டு வந்த வரைக்கும் வளர்றோம். எதுக்கு நீ பொண்ணா போட்ட? தங்கச்சி எதற்காக இப்படி கவலையோடு இருக்கிறான்னு கேட்டேன். உண்மைதான். மாமாவுக்கு எனக்கு 10 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் இதுவரை எனக்கு ஒரு பிரச்சனை பிறக்கவில்லை என்றுதான் மனவேதனை. அக்கா திருமணம் நடந்து 10 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. குழந்தைகளை என்று மன வருத்தம். அக்கா நம்ம மாதிரி பெண்ணா பிறகு அம்மி பிடித்து அறுபது பார்த்து 1000 பேர் முன்னால 30 அக்கறை அரகரா தொட்டி தாலி கட்டிக்கினேன். மாமியார் வீட்டுக்கு போன உடனே தாய் மேடினுங்க. தாய் அப்படிலாம் ஊர் வாங்க ஏதோ சொல்ல. சரி நீ விடு. 5ல விளையாடுறது 50லயும் விளையும். அக்கா பூக்க வேண்டிய மரமா இருந்தா ஒரு நாளைக்கு பூத்தே தீரும். காய்க்க வேண்டிய மரமா இருந்தா காய்ச்சே தீரும். பயப்படாதக்கா. உதடு மட்டும் நல்லா எது பசி திருமணம் முடிப்பேன். கைவிடி நம்மள மாதிரி பெண்ணா பண்ணுங்க. சாணி சட்டிக்கு இடம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சக்காத்தியாருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சக்காத்தியார் போராட்டம். அக்கா வேலை இருக்கிற ஓரம் எடுத்து வேட்டில விட்டுக்கணும். கொடிதான் நானும் அந்த மாதிரி எதுக்கு சக்காத்தியார் போராட்டம் வேணாக்கா? தங்கச்சி சக்காத்தியார் போராட்டமே வரக்கூடாது என்பதற்காகத்தான் நல்ல ஒரு பெண்ணையும் பார்த்து விட்டேன். அக்கா பெண்ணை பார்த்துட்டியா? எந்த நாட்டில வரசி நம்ம பெற்றெடுத்த தந்திருக்காரு. நான் இருக்கேன். எனக்கு தெரியாதா? குடும்பம் சொன்னாங்க குடும்ப மாட்டேன் சொன்னாங்களா? கலாச்சி நிஸ்தாம்பளை மாத்திட்டியா? ஒப்புதாம்பளை மாத்திட்டியா? பார்த்து வச்சுட்டியா? பத்து போட்டுட்டியா? 4 பேர் இட்டு மணி நீ வந்து பண்ணு. வாய் வாசலாம் போராட்டமே வரக்கூடாது என்பதற்காக நல்லதொரு பெண்ணையும் பார்த்து விட்டேன். பெண்ணை பார்த்துட்டியா? அக்கா என்ன நாட்டு இளவரசி? நம் நாட்டு இளவரசி. நம் நாட்டு இளவரசியா? எனக்கு தெரியாது நம்ம நாட்டுல யாரு இருக்காங்க இளவரசி. அக்கா வெட்டு 1 துண்டு 2. என்ன நாட்டு இளவரசி? அவன் பேருடைய பெயர். அவ பேர் சொல்லணும். அவ தானே. அவ யார் தெரியுமா? அவ யார் தெரியுமா? அது வந்து அந்த பெண்ணு வந்து அந்த வந்து போய் அப்புறம் பொங்கல் அப்புறம் கோழி முட்டை 2 1 துண்டு 2. இந்த மாதிரி பெண்ணு சொன்னா அது வந்து அது போய் மடி வச்சு கணம் தான் சொல்லிடுறேன். சொல்லுவாங்க சோத்துக்கு கேரி கட்டினா சொன்னா மாட்டு பொங்கல் நான் மாட்டு பொங்கல் மாடு கேத்துற மாதிரி போறேன். இல்லம்மா நான் தான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஊருக்கு வந்து எந்த வழி எப்படி இது பள்ளங்குதான் முள்ளுக்குதா கல்லுக்குதான் பாக்கணும்ல. கொஞ்சம் உசாரா எடுத்து நல்லா யார் கட்டி வச்சிருக்கோம். 7 மணிக்கு வந்தேன்ல. எப்போ அதாலும் நாடகம் ஆக போறோம். எங்க பள்ளங்குது எங்க மேடுக்குது நம்ம ஊர்ல கைங்காட்டு போய் ஊட்டி தூக்கிடுவோம் ஆண்டு பாக்க வேண்டியது. தங்கச்சி அதெல்லாம் விடு. அந்த பெண்ணு யார் தெரியுமா? யார்? சொல்லட்டுமா? அந்த பெண்ணு வந்து
கேட்டுக்கம்மா திருவிழாவில் பால்குண்டு விற்கிற மாதிரி நின்னுங்கிறா போது பால்குண்டு விற்கிறவங்க கூட பால்குண்டு வாங்கிக்க சொல்லுவாங்க வாய் தந்துனா தங்கச்சி சொல்லலாம் தான் நினைக்கிறேன் ஆனா அது சொன்னா என்ன எதுவும் செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு அவன் தாலி ஆட்டம் கூட போறானு அச்சத்து மேல வந்து காட்சிக்கிறான் அது தாலி ஆட்ட பழம்புற நிறைய காட்சிக்கிறான் அதனால காட்சி இருக்கிறா மேல ஏத்து அப்பதானே தெரியும் பழங்கிறமா எவ்வளவு கோத்திருக்கிறாருன்னு நீ வச்சுக்கிட்டு பேர் 10 பேர் அது மாதிரி தாங்க முடி போட்டுறாங்க இது வரைக்கும் நானும் போய் கோத்துக்கிறாங்க அந்த மாதிரி கோத்துங்கிறேன் அக்கா தங்கச்சி சீக்கிரம் சொல்லுக்கா நேரம் சொல்லுவேன் ஆனா என்ன எதுவும் செய்யக்கூடாது அது நான் ஏய்த்தோம் அதான் நேக்கா சொல்றது இப்பதான் 3 மாசம் 6 மாசம் அன்னைக்கு போட்டு ரோஜா தடுத்து இருக்கிறா எத்தீர் போய் இது என்ன கைத்தா ஏறி குத்தானே தெரியல உனக்கு அக்கா தங்கச்சி நீ அந்த பெண்ணை சொன்ன நான் ஏன் கோவப்பட போறேன் அதானே தங்கச்சி அந்த பெண்ணை யார் தெரியுமா படிக்கட்டி சரக்காச்சி வீதிச்சு தீக்கு நல்லா சோதிக்கும் வீட்டுக்கு இது கை கால வச்சோம்னா பொட்டாசி 3ஆம் தேதிக்கு மறுநாள் வரைக்கும் இந்தினா போதும் அதுக்கப்புறம் யாரும் வேணாலும் பாத்துக்கலாம் என்ன ஏறு கலப்ப மாதிரி சொல்லிட்டுமா அப்ப எனக்கு பாடியாரானு இருக்கிறியா அவர் 7 நாள் அது கெட்டிமா அவர் 7 நிக்கிறதுக்கு 7 நாள் ஆகுது தங்கச்சி தங்கச்சி வேற யாரும் கிடையாது என் உடம்புல தங்கச்சி நான் சொல்லிடா நல்லா போண்டா ஊட்டியா உன்னை நினைச்சே நானும் துடிச்சே தங்கமே ஞான தங்கமே தங்கச்சி உன்னை நினைச்சே நானும் துடிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நானும் அழுதே தங்கமே ஞான தங்கமே அந்த அழுதால்தான் இந்த பூமியே சிரிக்கும் அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தே காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் கொட்டு மழை நேரம் உப்பு விற்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் கொட்டு மழை நேரம் உப்பு விற்க போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே நாளை முடிவை காத்து கிடப்பேன் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தால் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் நானும் தவித்தேன் தங்கமே தங்கமே தங்கமே
தங்கமே நட தங்கமே என்ன நினைச்சே நான் துடிச்சேன் தங்கமே நட தங்கமே தங்கச்சி தங்கச்சி உன் தாய் வந்து கேட்டேன் மாமாவை இரண்டாம் காலமாக வளர்ப்பதற்கு சம்மதம் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா தங்கச்சி சொல்லுமா தென்னை மாற மாட்டேன் 6 அடிக்கிற மாவுல சாஞ்சனா இட்லி கொடிக்கிற சட்னியாட்ட போட்டு தங்கச்சி அக்கா. திருமணம் செய்யவில்லை என்றார் உன் காதலை என் உயிரை விடுவதை தவிர வேறு வழியே கிடையாது தங்கச்சி அக்கா பிறப்பிக்கு கசப்பில்லை என் கூட பிறந்த அக்கா அழகா நான் எழுந்திரி நொனாமுக்கி சாதிச்சிடுறேன் இல்ல எவ்வளவு நேரமா உட்காந்துங்கிற அப்ப சொல்ல எப்படி சொல்ற பச்சா என்ன 1/2 மணி நேரமா உட்காந்துங்கிற அதுதான் உடம்பு வளர்க்காதன்ற நான் எங்கடி வளர்க்குற தானா பத்தினா நீ பண்ண முடியும் விட்டுட்டு பின்னால உட்காந்து கள்ளங்கபடம் இல்லாத மனசை மிச்சலாம் எலும்புல சோறு ஊத்து அது என்ன இது ஒல்லியா இந்த கள்ளம் கவடை இல்லாத உந்து கள்ளம் கவடை இல்லாத இத்த சொல்லாத அந்த ஆளு இன்னைக்கு லாலிபப் வாங்கி கொடுக்குறாங்காட்டி மானத்தை வாங்கிட்டு போரு நான் அதுதான் சொன்னேன் அப்பயே வாங்கி குடியான்னு அது ஆகி போயிட்டு அக்கா தங்கச்சி எப்போது யார் யார் வாய்க்க பின்னா பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என் கூட பிறந்த அக்கா பிறப்பிக்கை கசப்பில்லை நான் மாமாவை 2ஆம் நாள் திருமணம் செய்து கொள்ள ஓகே அப்படியா அங்க அம்மா தாலி அத்துட்டு எவ்வளவு போன் பண்ணி நடக்கிறா போன் விட்டு படம் ஆனா போய்க்க மாட்டான் கொட்டா தொட்ட போன் ஒண்ணு சம்பாதிச்சுட்டானுங்க எந்த காய்து போன் சம்பாதிச்சானே தெரியல 7 நாட்டு காட்டி எத்தனை எத்தனை வரைக்கும் காட்டும் சும்மா கார் வச்சுக்கணும் நோய் நோயாளி ஏக்கா டீ குடிச்சது போல வாடி அம்மா எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு தங்கச்சி மாலை வாங்கணும் தாலி வாங்கணும் பத்து கிடைக்கணும் எவ்வளவு வேலைக்கு தங்கச்சி இத பாரு ஏமா திருமணம் நடக்கலையோ நீ பெத்து வந்து போடு நான் வாழ்த்து வந்து விட்டுறேன் நீ பெத்து வந்து போடு நான் வாழ்த்து வந்து விட்டுறேன் நீ பெத்து வந்து போடு நான் வாழ்த்து வந்து விட்டுறேன் தங்கச்சி ஆமா இது கர்ப்ப பையா இல்ல யூரியா பையா ஏதோ ஒரு பையி தங்கச்சி அது மட்டும் இல்ல நீ ஒரு குழந்தை பெத்து போட எனக்கு பிடிக்காது எனக்கு மாறாடுக்கு வந்து பட்டுன்னு உட்காந்து போய் அப்பதான் தெரியும் போனால் போகட்டும் காய் விளையாடிட்டேன் அக்கா இதுனா ஏரியா மாடுவா ஏந்துடுறா தடியா என்ன ஏரியா இது அது கூட ரெண்டுடா தங்கச்சி அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு காசு எப்படி இருக்கு தெரியுமா சும்மா பல்கா 5 கிலோ மாம்பழ கலர்ல ரெண்டா ஒன்னு 5.5 கிலோ ஆமா எங்க கலர்ல ஊர் சோத்த தான் சொல்றது கரமாட்ட அது கூட பல்கா 5.5 கிலோ அது கூட ரெண்டா இனிமே தான் பஸ் உசாரா நான் வெள்ளாடா நானே இனிமே தான் லகுவா பக்கமா நடக்கணும் எப்படி இருக்கணும் அது எட்டடி வைக்க கூடாது அதே பக்கமாரியா நடக்கணும் கால் கூட அகல வைக்க கூடாது ஜபால் அகல வச்சா காத்தி அடிக்கும் பாத்து பக்கமா எப்படி தான் இருக்கணும் இத பாருமா இனிமே தான் பக்கமா பாத்துக்கணும் நிக்க கூடாது நடக்க கூடாது தூங்க கூடாது சாப்பிட கூடாது உட்கார கூடாது ஏந்து கூடாது எதுவுமே செய்ய கூடாது அப்படியே நிக்கணும் இந்த கொரோனாவுல நிறைய பேர் நின்னுங்க மகளே அந்த மாதிரி ஆமா எங்கடி வயிற்றுல வைக்கணும் சொல்லுவாங்க சரி அது கூட நிக்க கூடாது நடக்க கூடாது ஓடக்கூடாது ஓடியாடக்கூடாது நிக்க கூடாது நடக்க கூடாது சாப்பிட கூடாது தூங்க கூடாது உட்கார கூடாது நடக்க கூடாது எதுவுமே செய்ய கூடாது அப்படியே நிக்கணும் சாப்பாட்டை பத்தி அந்த பொண்டாட்டி பத்தி பேசாதீங்க யாவன் வராலும் வரல நீட்டா போய் நீ வீட்டுல உட்காந்துக்க நாங்க மயில நின்று நடக்கணும் நான் நினைச்சுக்கிறேன் சாப்பிட்டு ஜாலியா ஓ யார் வந்தாண்டா யார் வந்தாண்டா துண்டத்து மட்டும் நல்லா தட்டி தெரியும் ஆமா அதான் தெரியும் பசிக்க தங்கச்சி ஐயோ எனக்கு வேலை போலாமா அக்கா நான் மாமா வரேன்னா நல்ல திருமணம் செய்து கொள்ள ஓகேன்னு சொன்னேன் இரானியா என் கையாடி பேச அப்படியே பேசு பாவி கோயில போக நீ தாண்டாண்டி அறக்கற அப்படியே பேசு எப்படி நிக்கணும் அப்படியே பேசு இந்த பச்சைமா கோயில்ல ராமுடி செமுடி வச்சிட்டு கிடக்குறாங்க கட்டி தூக்கு ரீசுக்கு நான் என்ன பண்ண முடியும் யாரு எனக்கு சம்பாதிச்சு போடணுமா அது வேணாவா நீ மட்டும் ஆண்டானுக்கு 2ஆம் நாள் கட்டி வைக்கிறேன் யாரு எல்லாம் பண்றா நீ பாடியே திட்டிக்கிட்டே இருக்கிற நான் 5 கல்யாணம் பண்ணி வைப்பேன் அடிக்க தெரியாதெல்லாம் பேசக்கூடாது எங்களை மாரி கோச்சுக்கு தாக்கணும் சரி உர்ரி சரிமா சரி அக்கா என்னமா ஐயோ கத்தி பேசாதே மெதுவா குசுன்னு பேசு கோயில போறடி நீ வந்து
இல்ல ஊமி ஆயிட்டேன். ஊமியா இருந்தா கூட பரவாயில்லடி. உங்களா கூட வந்து காய்க்கலாம் கட்டி எங்கன்னா பிச்சை அதுவா உதவுறியா? நான் எங்கன்னா பூனை மணி போய் 10 கடை கட்டிட்டு வந்து நான் கூட பாய்ச்சி போகணும். 58 போன் பண்றேன். ஏன் வண்டியா என்ன ராய்கா சம்பாதிச்சு கொடுக்கணும். ஆமா பண்ணி 500 ரூபாய் நோட்டா புச்சா காமிச்சிட்டு போய் எடுத்துக்குள்ள வச்சுக்கிறேன். 100 ரூபாய்க்கு நான் பாக்குறேன் பச்சாச்சு எடுத்து